தண்டனை கடுமையானதான் குற்றங்கள் குறையும். மிக மோசமான இரக்கமே இல்லாமல் நாசம் செய்யக்கூடிய மிருகங்களோட தான் நம்ம இந்த உலக வாழ்க்கையை பயணிக்கிறோம். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில பெண்கள் கையாள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. உதாரணத்திற்கு ஒரு கராத்தையாவது நம்ம கத்து வச்சு ஆகணும் போல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. நம்ம பாதுகாப்புக்காக நம்ம சில விஷயங்களை கையாண்டுதான் ஆகணும். வெளியே செல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவோ இல்ல ஊசி மாதிரி ஒரு கூர்மையான பொருளை நம்ம பேக்ல என்னைக்குமே வச்சிருக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தவறுகள் நடந்துடுச்சு அப்படின்னா அது வெறும் நியூஸ் தான் இவங்களுக்கெல்லாம். அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட வேதனை என்னன்னு. இஸ்லாத்துல இந்த தவறு செய்பவரை ஜினா செய்பவருடைய குற்றத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை விதிக்கப்படுது. மொஹசான் குற்றம் செய்தவர் திருமணம் ஆனவரா இருந்தா அவரை மக்கள் கல்லால் எறிந்து கொல்லணும் அப்படின்ற சட்டம். அதுவே திருமணம் ஆகாதவரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 கசேடிகள் கொடுத்து நாடு கடத்துதல் என்பது சட்டம். அந்த சட்டத்தை இங்கு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. இங்கு துடிக்க துடிக்க கொன்னுட்டு உடனே சிறையிலிருந்து வெளியே வந்து அடுத்த பெண்ணின் வாழ்க்கையை நாசம் செய்யறாங்க. நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஏக இறைவன் இந்த கொடிய மிருகங்களிடமிருந்து